சொல்றா. எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்றல. என்ன பாம்புன்னு உனக்கு தெரியுமா? கிரிமினல்ஸுங்க அங்க சொருகிட்டு போதை மருந்து கடத்த பயன்படுத்துவாங்க. நாங்க அதையே பாமா பயன்படுத்தி கிரிமினல்ஸை காலி பண்ணுவோம். சொல்றேன். டெல்லியில இருக்கும்போது ஜான் காவலி எனக்கு பழக்கம். இந்த சதிக்கு உதவி செய்ய சொல்லி எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. நானும் ஒத்துக்கிட்டு ஆக்சன் ஸ்பாட்டுக்கு அவரோட போனேன். ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க கொஞ்சம் பேர் சாகாம இருந்தாங்க. அவங்களை எல்லாரும் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் டீசல் டாங்க ஷூட் பண்ணி பஸ்ஸை பிளாஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அந்த பஸ்ல டிராவல் பண்ண ஒரு பொண்ணு மிஸ் ஆனது எங்களுக்கு தெரியல. நல்ல வேளை அவ சேர்மனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நீ எங்கமா இருக்க? என்னமா சொல்ற? நான் டூர் போன பஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார். அந்த பஸ் மலை உச்சில இருந்து உருண்டு விழுந்துருச்சு சார். அதுல இருந்த எல்லாரும் செத்து போயிட்டாங்க. உயிரோட இருந்தவங்கள யாரோ 2 பேரும் சுட்டு பக்கத்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுமா. சேர்மன் அவளை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வச்சுட்டு எங்களுக்கு நியூஸ் கொடுத்தாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை பார்த்து அவள் அடையாளம் கட்டிருக்கான். உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். விஷயம் வெளியே தெரிஞ்ச ஆபத்துன்னு ஜான் கவலி டெல்லியில வச்சு அவளை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த விபத்துல அந்த ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆயிட்டாங்கிறது எங்களுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. ஐயோ, என்ன கொண்டாதீங்க.